ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து திருவந்திபுரம் போயிருந்தோம். சனிக்கிழமைகளில் போனாக்கா பயங்கரமா கூட்டமா இருக்கு. சரி, திடீர்னு முடிவு பண்ணிட்டோம் நானும் என் தங்கச்சியும். சரி, இப்போ நைட்டு தான் பேசிட்டு இருந்தோம். சரி போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்தது. காலையில எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் முடியாம மாதிரி இருந்தது. சரி, இருந்தாலும் நம்ம கிளம்பிட்டு போகாம இருக்கக்கூடாதுன்ற முடிவோட ரெண்டு பேருமே பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்பிட்டோம். பசங்களுக்கு வந்து லெமன் சாதம் கிண்டி கருணக்கிழங்கு வறுத்து ஹஸ்பண்ட் பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து விட்டேன். அவர்கிட்டயும் சொல்லிட்டேன், தனியா போவியா, பஸ் வந்து எனக்கு அவ்வளோவா லாங் டிஸ்டன்ஸ் போக மாட்டேன், கொஞ்சம் வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும், அதனால நீ போவியான்னு சொல்லிட்டு கேட்டாரு. சரி, இல்லை நான் போய்க்கிறேன் எப்படியாவது அப்படி சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் அவ்வளோ தூரம்லாம் வந்து தனியா பஸ்ல போனது கிடையாது. சரி ஓகே, பெருமாள் மேல எனக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும், அவர் மேல பாரத்தை போட்டு கிளம்பிடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி காலையில 10 மணிக்கெல்லாம் நான் வந்து இங்க பஸ் ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஏறிட்டு நான் 11:30க்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன், கடலூர் போயிட்டேன். அவளும் தங்கச்சி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவங்க ஊர்ல இருந்து வந்து பக்கத்துல இருந்து. அவளுக்கு ஒரு 1/2 டிஸ்டன்ஸ் தான், அவள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ரெண்டு பேரும் சேர்ந்து டக்குன்னு திருவனந்தபுரம் பஸ் வந்தது, அதுல ஏறி கிளம்பிட்டோம். கிளம்பிதான் என் தங்கச்சி. கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்க அங்க இறங்கிட்டு நேரா ஆட்டோ பிடிச்சி கோயில்கிட்ட போயிட்டோம். கடகடன்னு போயிட்டோம். நட சாத்துற நேரம்னு சொல்லிட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது, டக்கு டக்குன்னு போங்கம்மா அப்படின்னாங்க. நாங்க பூ வந்து வீட்டுல இருந்தே மல்லிகைப்பூ நல்லா கட்டி எடுத்துட்டு போயிருந்தோம். அவளுமே எடுத்துட்டு வந்தா, நானுமே எடுத்துட்டு போயிருந்தேன். நெய் வாங்கிட்டு போயிருந்தேன், ஒரு 100 கிராம் நெய் வாங்கிட்டு போயிருந்தேன். அவளும் வாங்கிட்டு வந்திருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃப்ரீயா பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போய் சாமி நல்லா தரிசனம், யாருமே இல்லை. நாங்க போய் நின்று இருந்தப்ப பின்னாடி ஒரு 10 பேருக்கிட்ட வந்திருந்தாங்க. அங்க கூட ஒரு தம்பி வந்து போட்டோ எடுத்தான். போட்டோ எடுத்த உடனே அந்த ஐயர் வந்து கோவமா இதை செல்ல புடுங்கிட்டாரு. உள்ள வந்து மூளை வரை எடுக்க கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க, ஆனா சில பேர் அதை மதிக்கிறதே இல்லை. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. செல்ல புடுங்கி அவர் டெலீட் பண்ணி விட்டாரு. சரி ஓகே, இது இப்ப நான் வேற நம்ம சாமி கும்பிட வர நேரத்துல வேற ஐயர் வேற டென்ஷன் ஆயிட்டாருன்னு இப்படி நின்றுட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் அப்புறம் சரியாயிட்டு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அழகா சாமிக்கு அப்படியே பெருமாளுக்கு சாத்திட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூவை. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது நிறைய பேர் உணர்றவங்களுக்கு தெரியும். இந்த அந்த நம்ம கொடுக்குற அந்த பொருளை வந்து அந்த சாமிக்கு வந்து சாத்தும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவா சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்னவோ பெருமாள் வந்து அப்படி ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நெய்யும் கொடுத்துட்டு அவ்வளோ நேரம் நின்று நல்லா சாமி கும்பிட்டோம். உச்சிக்கால பூஜைன்னு சொல்லிட்டு அந்த மயிலறகெல்லாம் வச்சு விசிறிட்டு இருந்தாங்க பெருமாளுக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க போனே சொல்லலை, ரொம்ப நேரம் வரைக்கும் அவ்வளோ நேரம் நின்று அந்த இடத்துல சாமி கும்பிட்டது உண்மையாலுமே ரொம்ப வைப்ரேஷனா இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு மேல வந்தோம். ஐகிரேவர் வந்து மேல ஏறிட்டு காலைல சாப்பிடாமலே போயிட்டேன். நான் பஸ்னாலே நமக்கு செட் ஆகாது. சரி ஓகே, சாப்பிடாமலே போயிடும்னு சொல்லிட்டு சேஃப்டியா கிளம்பிட்டேன். ஆனா பசி எடுத்துருச்சு. தங்கச்சியுமே சாப்பிடாம வந்திருந்தான்னு சொன்னா. அவன் மளிகை கடை வச்சிருக்கா பாவம். அவளுமே கடையில ரொம்ப கஷ்டம், வேலைதான் அங்க முடிச்சு விட்டுட்டு அவளுமே கூட இருந்தா. அதான் அவளுமே ரொம்ப டல்லா இருந்தா. வந்து மேல வந்துட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டுலாம்க்கா அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேல ஹயகிரிவருக்கு அந்த துளசியை வச்சுட்டு மேலேயுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வந்து பார்த்துட்டு சரி ஓகே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்து ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிச்சோம். ஸ்கூல் ஞாபகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு. நான் அதுதான் ஷார்ட்ஸோட சொல்லியிருப்பேன். ஸ்கூல்ல கப்பு எடுத்துன்னு போய் இந்த மாதிரி சாப்பாடு போட்டு போய் திறந்து இந்த மாதிரி செய்யும்போது நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. எங்க மனசு சரியில்லையா, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு உங்க பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடயோ, அக்கா தங்கச்சிங்களோட, தம்பிங்களோடயோ, ஹஸ்பண்டோடயோ எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க மனசுல வந்து நல்ல ஒரு தெளிவும் ஒரு தன்னம்பிக்கையும் பிறக்கும். வந்து கடலூர் வந்துட்டு திருப்பியும் அங்கிருந்து பஸ் பிடிக்க வரும்போது ஒரு சின்ன சம்பவம். ஒருத்த பையன், சின்ன பையன் வந்து வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டி வந்து என் மேல இடிச்சுட்டான். எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் திட்டினாங்க. ரெண்டு வைக்கிறதானமா பலாருன்னுனாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா காலை உடைக்க பார்த்தேன்னு திரும்பி கேட்டேன். சாரிக்கா சாரிக்கான்னா. நல்லா அந்த டூமும் டயரும் வந்து பின்னாடியே வந்து நல்லா இடிச்சுட்டான். வந்து எனக்கே பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம். அப்புறம் சரி போ, நம்ம வந்து நம்மளுடைய இது நம்ம கடவுள்கிட்ட கும்பிட வந்தோம், சரி அதோட போட்டோம். அது அவன் வேணும்னு செஞ்சானா இல்ல வேணாமா செஞ்சானோ அவனுடைய கர்மா, அது அவனுக்கு பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் படபடப்பா இருந்தது. அப்புறம் நின்றுட்டு அவனுமே கொஞ்சம் சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் நிக்கல. அவன் வேகமா வண்டி எடுக்க போக ஆரம்பிச்சிட்டான். அவன் எப்படி வந்தான்றதெல்லாம் நான் பார்க்கல. அவன் எப்படி நல்லா இருந்தானா எப்படி இருந்தாலாம் தெரியல. இது வந்து கோவில் பின்னாடி வந்து குளம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து
இந்த கடைலாம் செம்ம ஃப்ரீயா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குளத்தை பார்த்துட்டு அப்படியே நாங்க வந்தோம். சரி உண்டியல் பார்க்கலாம், நம்ம வீடியோலயே வந்து ஒருத்தர் வந்து உண்டியல் சேவிங்ஸ் போடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு உண்டியல் வந்து மண் உண்டியல் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால தேடலாம்னு சொல்லிட்டு நானும் கடை கடையா உண்டியல் எங்கன்னா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். லாஸ்டா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்களுக்கு அங்க ஒரு ட்விஸ்டும் இருந்தது. உண்டியலா அது கிட்டத்தட்ட 4-5 வருஷம் சேர்த்த விட ரொம்ப, அது அவ்வளவு பெரிய உண்டியல் 250 ரூபா சொன்னாங்க. நல்லா குடம் மாதிரி இருந்தது. இதை வாங்கி எத்தனை வருஷத்துக்கு பணம். உண்டியல்னா ஓரளவுக்கு ஒரு 1 இயர், ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள சேர்த்து நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன உண்டியல் இருந்தா நமக்குமே இதுவா இருக்கும். ரொம்ப சின்னதாகவும் வேணாம் பெருசாகவும் வேணாம், மீடியம் சைஸ் தான் பார்த்தோம். ஆனா கிடைக்கல. சரி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். இது பாருங்க, அங்க ஃபுல்லா கல்யாண மண்டபம் நிறைய இருக்கு. மண்டபம் திருமணம் எல்லாம் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தது. கடலூர்ல பூலாம் அவ்வளோ ஒரு சீப்பா பெஸ்டா கிடைக்குது நம்மளுக்கு. பூவுமே ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பூ வந்து ரோஸ் பாருங்க 40 ரூபா தான். ஒரு கடையில தெரியாம 1/4 கிலோ 50 ரூபான்னு வாங்கிட்டோம். பக்கத்துல ஒரு தள்ளி வந்து பார்த்தா 40 ரூபா 1/4 கிலோ. தங்கச்சி அப்புறம் அவ அதை எடுத்துக்கிட்டு இது நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு போன்ட்டா. அவளுக்கு அங்க பூ அடிக்கடி நிறைய கிடைக்கும். இங்க எங்களுக்கு வந்து 140 ரூபா இங்கெல்லாம். நான் இருக்கிற இங்க விழுப்புரத்துல 140 ரூபா. அதனால அவ நீ வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு 1/4 கிலோ. இது சாமந்தி வந்து 60 ரூபா 1/4 கிலோ வாங்கிட்டு, இது வந்து 100 அரும்பு வாங்கினேன். அங்க எல்லாமே நல்லாவே வாங்கலாம் தாராளமா. பூ எல்லாமே சீப்பா தான் கிடைக்குது. வாங்கின்னு வந்தோடனே இந்த அங்க வாங்கினது ஐட்டம் வந்து போன வருஷமும் இந்த மாதிரி ஒரு மண் இந்த மாதிரி விளக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம். இந்த வருஷமும் சரி, உண்டியல் தான் கிடைக்கல. எதையாவது ஆளுக்கு ஒண்ணு வாங்கி போட்டு இது ஆளுக்கு ஒண்ணு வாங்கணும். தங்கச்சி ஒண்ணு வாங்கினா, நான் ஒண்ணு வாங்கினேன். அவளுமே மேல இந்த இது மூடி வந்து பசங்க உடைச்சிட்டாங்க. காரணம் ஏன்ட்ட அப்படியேதான் இருக்கு, கொஞ்சம் ஃபேடான மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு இன்னொன்னு வாங்கினேன். இது வந்து 3 கலர். அவ வந்து 6 வாங்கினா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.